இப்ப பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் வந்து 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then 20% of passed students கட்டணும். அதாவது மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா டோட்டலா வந்து பாய்ஸ் 5%, 5% கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப டோட்டலா வந்து 8ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு குரூப்ல மொத்தமா 8 இருக்காங்க. இது வந்து பாய்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்தோம்னா இது 5/8 எழுதிக்கலாம். கேர்ள்ஸ்க்கு வந்து 3/8 எழுதிக்கலாம். இப்ப என்ன கேட்டுருக்காங்கன்னா இதுல வந்து இந்த 5/8 பகுதியில வந்து 16% பாஸ் ஆகல அப்படின்னா 5/8 இன்ட்டு 16/100 அப்படி எடுத்துக்கலாம். வந்து பாய்ஸ் ஃபெயில்டு. ஓகே, கட் பண்ணினா 1, இது 20, இதை கட் பண்ணிங்கன்னா 2, 10. அப்ப 1/10%, 10 போட்டு வந்து ஃபெயில் ஆயிட்டான். இதுல கேர்ள்ஸுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப 3/8 இன்ட்டு எத்தனை பேர்னா 8/100 அப்படி கொடுத்துருக்காங்க. 8% போல. அப்ப இதையும் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாரி, இது வந்து 8% மாணவர்கள் பண்ணிக்கணும். எஸ், 3/8 8% மாணவர்கள் பயிற்சி ஆகல. அப்ப வச்சுக்கலாம். அப்ப வந்து 3/100 பேர், அதாவது ரொம்ப கம்மியா 10க்கு 1.3% பேர் தான் ஆகல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து பாஸ், இது வந்து ஃபெயிலான கேஸ். இப்ப பாஸ் கட்டுக்கலாம். இதை சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அப்ப இது வந்து ஆட் பண்ணி இது கிடைக்கும். இது 100 கிடைக்கும். இது வந்து 10 எடுத்து விடலாம். இது எடுத்தோம் அப்படின்னா பாருங்க, ஆக்சுவலா வந்து 100% போது 100/100 அப்படி போடணும். ஏன்னா 1 எடுத்துக்கிட்டாலும் அப்போ வந்து 187% பாஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்போ பாஸ்ல எத்தனைன்னா 87%. கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் கிடைத்துவிட்டது. இதுதான் உங்களுடைய தேவையான விடை. நன்றி.